மரணம் இல்லை. அதனால அந்த 4 மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்குது, போய் திரும்ப கேளுங்க. வசனத்தை ஒரு தடவை கேட்டால் பத்தாது. வசனத்தை எத்தனை தடவை கேட்கணும்? அதான் எத்தனை தடவை கேட்கணும்? குறைஞ்சது 7 முறை கேட்கணும். ஒரு மெசேஜ் எத்தனை தடவை கேட்கணும்? ஏன்னா வேத வாக்கியங்களெல்லாம், தேவனுடைய வார்த்தை சொற்கள்லாம் என்னவா இருக்குதான்? 7 தடவை புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கோப்பான சொற்களாக இருக்குது. சங்கீதம் 12:6 இருக்குது. புரியுதா? இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? குறித்து வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா, பைபிளோடும் ஒரு நோட்டு, பைபிளோட ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வரணும், ஒரு பேனா எடுத்துகிட்டு வரணும். இது வந்து நம்ம சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன உண்டு? ஏதோ வந்தோம், பாடணும், கை தட்டினோம், காணிக்கையை போட்டோம், போனோங்கிறது கிடையாது நம்ம சபை. புரியுதுங்களா? நம்ம சபைக்கு ஒரு தரிசனம் இருக்குது. என்ன தரிசனம் இருக்குது? புதிய எருசலேம். இந்த தரிசனம் என்னது? புதிய எருசலேம். அதுதான் சியோன்ங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சியோன். அவங்க சியோன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க? சியோன்பாங்க. அந்த சியோன்ங்கிறது எது அப்படின்னா புதிய எருசலேம் தான். புதிய எருசலேம்ல சியோன்ங்கிறது ஒரு பகுதி. புரியுதா? புதிய எருசலேம்ல சியோன்ங்கிறது ஒரு பகுதி. அந்த பகுதி என்ன ஏதுங்கிறதுலாம் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்போம். ஆமாம், பைபிள் ஸ்டடிக்கெலாம் தயவு செஞ்சு வாங்க. கர்த்தர் மகிமைப்படட்டும். இன்னைக்குரிய செய்தி என்ன அப்படின்னா ரோமர் 8:13. ரோமர் 8:13 வேகமாக எடுத்து வாசிப்போமா? பார்த்தீங்களா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் என்ன ஆவீர்கள்? சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்யணும்? ஆவியினால அழிக்கணும். உங்களுக்குள்ள என்ன வல்லமை இருக்கணும்? உங்களுக்குள்ள அழிக்கிற வல்லமை இருக்கணும். என்ன வல்லமை இருக்கணும்? அழிக்கணும். சாசனம் அப்புறம்தான். முதல்ல நம்ம மாம்சம். முதல்ல என்னது? முதல்ல நம்ம மாம்சத்தை அழிக்கணும். நம்ம சரீரத்தின் செய்கையை என்ன செய்யணும்? அழிக்கணும். சரீரத்தின் செய்கையை அழிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். எத்தனைக்கு மகிமை உண்டாகட்டும். மாம்சம் இன்னைக்கு படாத பாடுபடுத்துறது என்ன தெரியுமா? மாம்சம்தான். என்னது? மாம்சமும் பிசாசும் கை கொத்துக்கிட்டா இன்னும் படாத பாடு. அதோட உலகமும் வந்து கை கொத்துக்குச்சுன்னா அதோட இன்னும் படாத பாடுதான். ஆமாம், இதை அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இது 3 தான் படாத பாடுபடுத்தி இருக்குது. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இந்த மாம்சம் அவங்கள போட்டு துன்பப்படுத்துகிறது. மாம்சத்தை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆவி என்னது? பாருங்க, பேதுரு சொன்னா பார்த்தீங்களா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர இருக்கிறேன். ஆவியில் உற்சாகமாக சொல்லிட்டான். ஆனால் மாம்சத்தில் என்ன செஞ்சிட்டான்? மறுதளிச்சிட்டான். மறுதளிச்சா கூட பரவாயில்லையே, அவரை சபிச்சிட்டான். சபிச்சா கூட பரவாயில்லையே, சத்தியமும் பண்ணிவிட்டான். என்ன பண்ணிட்டான்? பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம மாம்சத்தினுடைய காரியம். மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் எப்படிப்பட்டதான்? பலவீனமானது. பலவீனமானதும் போது அதில் 3 காரியம் வரும். முதல்ல அந்த பலவீனம் என்பது என்ன அப்படின்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிற வியாதிகளை குறிக்குது. முதல் காரியம். 2வது இச்சைகளை குறிக்குது. 2வது என்னதை குறிக்குது? 3வது கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. 3வது எதை குறிக்குது? கீழ்ப்படியாமை. இந்த மாம்சத்தில் இது ஒரு பயங்கரமான இந்த 3 பலவீனங்கள் இருக்கு. வியாதி, பலவீனம். பைபிள் எடுத்து உட்காந்து வாசிக்கும் போது தான் என்ன வரும்? கொட்டாய் வரும். என்ன வரும்? பைபிள். அதே உட்காந்து டிவி பார்க்கும்போது என்ன வராது? இப்போ பார்த்து விளம்பரத்தை போட்டான் பாரு, சி உருப்புறானா அவன் அப்படின்னு வேற திட்டுறது அவன் சேனல்காரன். கரெக்டாக இந்த சீன் பார்த்து விளம்பரத்தை போட்டான் பாரு.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், அப்படியே உற்சாக பொங்குவோம் அப்படியே. ஆனால் பைபிள் எடுத்து கையில் உட்காந்து ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேனா அப்படியே தள்ளுது அப்படியே. அதுக்கு ஒரு சாக்கு, அதுக்கு என்னது ஒரு சாக்கு. ஆனால் இங்கே சீரியல் பார்க்கும்போது அந்த சாக்கெல்லாம் கிடையாது. சீரியல் பார்க்கும்போது என்ன கிடையாது, சாக்கு கிடையாது. டிவியில் இடையில கரண்ட் போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நமக்கு வரும் பாருங்கள், பொத்துக்கிட்டு வரும் பாருங்கள், பெருவெல்லாம் வரும் பாருங்கள், பெருங்காற்று அப்படியே அணையாட்டம் உடச்சிக்கிட்டு வரும் பாருங்க. அந்த ஈபிக்காரன் என்ன பாவம் செஞ்சானே தெரில, அவன் வாயில் உழுவாதவனே கிடையாது. அந்த ஈபிக்காரன் வாயில் உழுவாதவனே கிடையாது. என்னன்னா தமிழில் தூய மொழிகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி திட்டுவாங்க ஈபிக்காரனை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன தெரியுமா, அந்த மாம்சம் அதை பாடுபடுத்துது மனுஷன். இந்த மாம்சம் என்ன செய்யுமா, இந்த மண்ணு, இந்த மாம்சம் என்னது மண், அது அப்படியே மண்ணை பார்த்து அப்படியே இழுக்குமா, மண்ணு 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 அப்படியே அலையுமா. இந்த மாம்சத்துக்கு அவ்வளோ பலவீனம் இருக்கிறது. இரண்டாவது இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க, யோவான் 6:63 எடுத்து வாசிங்க. யோவான் அந்த சரீரத்தின் செய்கைங்கிறத எதை குறிக்குதுன்னா மாம்சத்தின் கிரியைகளை குறிக்குது. அதனால தான் மாம்சத்தை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், எடுத்து வாசிங்க. யோவான் 6:63. மாம்சமானது ஒன்றுக்குமே உதவாதுங்க. என்னதுங்க மாம்சமானது? அப்போ ஒன்றுக்கு உதவாதுன்னா என்ன அர்த்தம்? ஜீரோ. மாம்சம் என்னது ஜீரோ. ஆனால் பிசாசு என்னது நம்ம சொல்லுவான், நீ அதுக்கு அந்த மை வச்சுக்கோ, நீ இதுக்கு இந்த பேரன் லெவலி வாங்கி போடு, பேத்தி லெவலி வாங்கி போடு, என்னது இதை பண்ணு அதை பண்ணுன்னு இந்த மாம்சத்தை போட்டு அட 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 படாத பாடுபடுத்துறது இந்த மாம்சத்தை நம்ம தான். இந்த நாக்குக்கு ருசியாக என்ன செய்யறது, உள்ளுக்குள்ளே வச்சு தலைவாணியில் பஞ்சை துணிக்கிற மாதிரி அட்ரா 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 அட்ரான்னு அடிச்சிடுறது. அடுத்த நாள் என்ன செய்யுது, எப்பமா வருது, விஸ்வசனாக போகுது, வாந்தியாக வருது, தலையாக சுற்றுது. ஏன் நீ வச்சு நல்லா நாக்குக்கு ருசியாக இருக்குது, மாம்சத்துக்கு இன்பமாக இருக்குன்னு வச்சு அடிச்சல, அது ஒன்றுக்கு உதவாதுன்னு தெரியுதுல்ல, அதுக்கு ஏன் அளவாக சாப்பிட்டா என்னவா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட உடம்பு வந்து தான், அந்த உடம்பு தாங்க மாம்சங்கிறது. மாம்சங்கிறது என்னது, உடம்பு தான். இந்த உடம்பை எத்தனை நாளைக்கு வீட்டில் வச்சுருப்பாங்க? அதுவும் ஃப்ரீசரில் தான் வச்சு வைக்கணும். அதுக்கு வெளியே வச்சோன்னா என்ன வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். ஏன்னா அது ஒன்றுக்கும் உதவாது. அது என்னது, ஒன்றுக்கும் உதவாது. பைபிள் சொல்லிடுச்சுன்னா அது வந்து மாற்ற எந்த அப்பனாலையும் முடியாது. புரியுதா? ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த வசனத்தை யார் சொல்கிறா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் என்ன செய்யும், மீன் கூட செத்துருச்சுன்னா என்ன ஆகும், கருவாடாக மாறுது. மீனை கூட ஆடை கூட அடித்து என்ன செய்யணும், கறியை சாப்பிட்றோம். ஆனால் இந்த மாம்சம், இந்த மனுஷ மாம்சம் இருக்கே ஒன்றுக்கும் உதவாது. மனுஷ மாம்சம் எதுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஒன்றுக்கும் உதவாததை செஞ்சேன்னா நீ உருப்பட மாட்டேன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டில் பிள்ளைங்களை பார்த்து, உதவாக்கரை. என்ன கரை? உதவாக்கரை. ஒன்று தெண்ட சோறு சொல்லுவோமா இல்லையா? இதெல்லாம் இருந்துக்கிட்டு நம்மளை என்ன வாங்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம மாம்சம். நம்ம மாம்சம் என்னது, அதுதான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுப்பா. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கூடுக்கு வந்து வெளியே இது வந்து என்னது, பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. என்னது இந்த மாம்சம் என்னது, பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வீடை கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் சிமெண்ட்டு மட்டும் பூசிட்டு செங்கக்கலை மட்டும் வச்சுருந்தா என்ன இருக்கும், உள்ளே இருக்கிறதுலாம் அப்படியே தெரியும். இப்போ நம்மளை அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், உள்ளே இருக்கிற ஹார்ட்டு, உள்ளே இருக்கிற லங்ஸு, உள்ளே இருக்கிற குடல்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏதோ சோம்பி வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சி எல்லாம் என்ன செய்வாங்க, பயந்துருவாங்க. ஆனால் பாருங்கள், மாம்சம் நமக்கு ஆண்டவர் எதுக்காக திரும்ப இந்த அழகான தோடு சதையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, வெளியே பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சுருக்கிறாரு, பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு. இந்த பெயிண்ட்டு ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாம்சம் என்ன செய்யாது, ஒன்றுக்கும் உதவாது. நாற்றம் எடுத்த மாம்சம், புழுப்புழுத்து போகக்கூடிய மாம்சம். மண்ணிலிருந்து உண்டானாய் மண்ணுக்கே திரும்புவான். மண் என்ன செய்யுது, உள்ளுக்குள்ளே போன உடனே அது கம்ப்ளீட்டாக காலி பண்ணி விட்டுருது, எல்லாத்தையும் அரிச்சிடுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, வேறு எலும்பு துண்டு 4 கிடக்கும். என்ன கிடக்கும்? இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாம்ச காரியங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. மாம்ச காரியங்கள் எப்படி இருக்கணும், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்.
இந்த விரலுக்கு நான் இப்படித்தான் நெகமாலிஸ் போடுவேன், செத்துருவ. இந்த உதடுக்கு நான் இப்படித்தான் லிப்ஸ்டிக் போடுவேன், செத்துருவ. இந்த வயிற்றுக்கு நான் இப்படித்தான். இந்த கடையில் போய் அந்த நெய் தோசை சாப்பிட்டாதான் அப்படி இருக்கும். செத்துட்டானே அர்த்தம். நீ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். நெய் தோசை சாப்பிடணும்னு தெரிஞ்ச நீ உனக்காக ரத்த சிந்துற இயேசுக்காக ஒரு ஆத்மா ஒரு நாளைக்கு சத்தியத்தை சொல்லுவோன்னு ஏன் தோணலை? ஒரு ஆத்மாவுக்கு என்னது? ஒரு ஆத்மாவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு சத்தியத்தை உருப்படியாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்தில் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவோம்? 365 பேருக்கு சொல்லுவோம். ஒரு ஆள் 365 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருந்தா இங்கே ஒரு 3 பேராவது புதுசாக நீங்கள் ஒரு வருஷத்தில் ஆதாயப்படுத்த முடியுமா? அப்படின்னா 365 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு 3 பேரை ஞானஸ்தானத்துக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக, சீசத்துவத்துக்குள்ளாக நடத்த முடியுமா? முடியாதா? ஏன் தெரியுமா? நம்ம மாம்சத்தின்படி பிழைக்கிறோம். நம்ம எதுக்காக பிழைக்கிறோம்? பாருங்க, அங்கே பிலிப்பியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, வயிறு அவர்கள் தேவன். வயிறு என்னது? பிரசங்கியில் என்ன சொல்கிறாரு? அவன் வாய்க்காக வயிற்றுக்காக தானே பிழைக்கிறான். எதுக்காக பிழைக்கிறான்? வாய்க்காக வயிற்றுக்காக தானே. ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் வாழ்கிறேன். இவங்க தான் மாம்சத்தின்படி வாழ்கிறவங்க. எதுக்காக வாழ்கிறேன்? எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான்ப்பா. என்னது? அதில் வேறு சென்டிமீட்டர் போட்டு மில்லிமீட்டர் போட்டு அளந்து ஒரு ஜான்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறது அறிவாளியா. என்னது? எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான்ப்பா. பரிசுத்தவான்கள்லாம் இந்த ஒரு ஜான் வயிறு வேணான்னு சொல்லிட்டு அப்பமும் வேணாம் தண்ணி வேணான்னு கர்த்தர் சமூகத்தில் 40 நாள் உபவாசம் கடந்து கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொடுக்குறாங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். அதுதான் முக்கியம். இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் எடுத்து வாசிங்க வேகமாக. நான் வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சைடு போயிட்டு இருக்கிறேன், அப்புறம் பாசிட்டிவ் சைடு வருவேன். நான் எடுத்து வாசிங்க, வேகமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டும். மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துக்குள் என்னவா இருக்கிறாங்களா? குழந்தைங்க. கிறிஸ்துக்குள் என்னவா இருக்கிறாங்க? ஏங்க கிறிஸ்துக்குள்ளே இவங்க குழந்தையா இருக்காங்க? 3ஆம் வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா? மாம்சத்துக்குரியவர்களாக ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன செய்வான்? பொறாமை இருக்கும் அவன்கிட்ட. என்ன இருக்கும்? பொறாமை. இன்னைக்கு அதுதான் சுத்திகரிப்பில் பார்த்தோம். சுத்திகரிப்பில் என்ன பார்த்தோம்? பொறாமை. இந்த பொறாமைக்கு முன்னால் நிற்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது, அவனை அழிச்சிடும். பொறாமை எலும்புருக்கி. பொறாமை என்னது? எலும்புருக்கி. ஒருத்தன்ட்ட பொறாமை இருக்குதுன்னா அவன் என்னதான் அழகாக பாடினாலும், என்னதான் அழகாக ஜெபம் பண்ணாலும் அவன் மனவாட்டியாக மாறவே முடியாது. ஏன் தெரியுமா? மனவாட்டி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய விலா எலும்பு. மனவாட்டி யார்? இயேசு கிறிஸ்துனுடைய விலா எலும்பு. அப்படி இயேசுனுடைய விலா எலும்பாக மாறணும்னா உனக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருந்தால் அந்த எலும்பை உருக்கிடும், அரிச்சிடும் அது. அவன் மனவாட்டியாக மாறுறது பெருசா இல்லை பொறாமைப்பட்டு அழிஞ்சு போகிறது பெருசா? அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, மாம்சத்துக்குரியவர்கள். எப்படிக்குரியவர்கள்? மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, மாம்சம் பலவீனமானது, மாம்சத்துக்குரியவங்க பொறாமை, வாக்குவாதம், அப்புறம் வேற என்ன இருக்குங்க? பேதங்கள். நான் தான் பெரிய ஆளு. பெரிய ஆளுங்களை பார்த்தா ஹீன்னு சிரிக்கிறது. சின்ன ஆளுங்க அந்த ஊழியக்காரா அவர் கிடக்கிறார் சும்மா, அவர் என்ன இல்லை அவர் பெரிய பாஸ்டர், அவர் காலில் வந்து இறங்குவார், பேசலாம் சொல்லுங்க போய் போய். இதெல்லாம் பேதங்கள். இதெல்லாம் என்னது? பேதங்கள். பெரிய ஆளு சின்ன ஆளு பார்க்குறது இதெல்லாம் பேதங்கள். இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆவிக்குரியவர்களாக இருக்குன்னா எப்படி நடக்கணும் பாருங்க. வேத வசனம் சொல்லுது. ஒரு சில வசனங்களை எடுத்து வாசிங்க. அந்த ரோமர் எழுதுகிற நிருபம் 8:5 எடுத்து வாசிங்க. ரோமர் எழுதுகிற நிருபம் 8:5. பார்த்தீங்களா? மாமிச சிந்தை. இந்த மாமிச சிந்தை ஏன் அவன் மாம்சத்தின்படி நடக்கிறான்? ஏன் மாம்சத்தின்படி வந்து மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அங்கே வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அவன் மாம்சத்தின்படி நடக்கிறது தான் மாம்சத்தின்படி பிழைக்கிறது. ஏன் மாம்சத்தின்படி நடக்கிறான்?
மாம்சத்தின்படி சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான்? மாமிசத்தின்படி சிந்திக்கிறாங்க. ஒருத்தன் மாம்சத்தின்படி பிழைக்கிறான் அப்படின்னா அவன் மாம்சத்தின்படி நடக்கிறான். மாம்சத்தின்படி நடக்கிறான்னா அவன் மாம்சத்தின்படி சிந்திக்கிறான். மாம்சத்தின்படி சிந்திப்பானா அந்த சிந்தனை எப்படி இருக்கும்? மாம்சம் பார்த்தீங்களா பொறாமல் இருக்கும். என்னது? உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே பொறாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். வேறு எதுவும் கூடாது. அவன் பாரு நேற்று வந்தவன், அவன் பாரு நேற்று வந்தவன், இன்றைக்கி எனக்கு மேலே வந்துட்டான். உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே அதே தான் ஓடிட்டு இருக்கும் சிந்தனையில். வேறு என்ன கூடாது? அவனை என்ன பண்ணுறான் பாரு, அவனை என்ன பண்ணுறான் பாரு, அவனுக்கெல்லாம் அவனுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரு. அப்படியே இந்த பொறாமை என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது பார்த்தீங்களா? கலாத்தியரில் 5வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் எங்கே இருக்குது? கலாத்தியர் நிருபம் ஆதியாகமத்துக்கு பின்னால் இருக்கா? எங்கே இருக்குது? மல்கியா கருப்பையில் இருக்கா? எடுத்து வாசிங்க. பைபிளில் தான் ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. 19 21 வரைக்கும் வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் பயம்டாட்டும். இங்கே பார்த்தீங்களா பொறாமை வந்துச்சு பார்த்தீங்களா? விக்கிரக ஆராதனை எல்லாம் இந்த லிஸ்ட்டு. இந்த மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் என்ன இருக்கின்றன? பார்த்தோடனே சொல்லிடலாம், இவன் மாம்சத்தின் நடக்கிறான். விக்கிரக ஆராதனை செய்கிறவன் பூரா யார்? அவன் வெளியவே மணி அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் அவன் யார்? மாம்சத்தின் கிரியை. ஆனால் இந்த மாம்ச சிந்தை இருக்குதே அது உள்ளரங்கமானது. மாம்ச சிந்தை என்னது? உள்ளுக்குள்ளே அப்படியே அரிச்சிக்கிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே என்னாயும் அப்படியே என்ன செய்யும்? இப்போ மாவை புதுசாக ஆட்டி அதில் ஒரு சொட்டு லெமனை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே மாவை அப்படியே புளிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி என்னதான் விசுவாசியாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு துளி மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா அவங்க இருதயத்தை பூரா அது என்ன செய்யும்? அப்படியே அது பெர்மிட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க மனசை பூரா மாற்றிடும். மாமிச சிந்தையால் நிறைச்சிரும். மாமிச சிந்தையால் என்ன செஞ்சிடும்? நிறைச்சிரும் அவங்க மனசை. ஆக அவங்க ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னா மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை என்னது? மரணம். மாம்ச சிந்தை மரணம். அவங்க ஆத்மா செத்துரும். ஆனால் அவங்க ஞானஸ்தானம் எடுத்து தான் இருப்பாங்க. அவங்க கையில் என்ன வச்சுருப்பாங்க? பைபிள் வச்சுருப்பாங்க. மாம்ச சிந்தையில் என்னது? இந்த மாம்ச கிரியைகள் வாக்கியம் பார்த்தீங்கன்னா 17 காரியங்கள். இதை பூரா தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் மனசுக்குள்ளே அதே தான் ஓடிட்டுருக்கும். பொறாமை ஓடிட்டுருக்கும், பிரச்சாரம் ஓடிட்டுருக்கும், கனாரம் ஓடிட்டுருக்கும், பில்லி சூனி ஓடிட்டுருக்கும், கோபம் ஓடிட்டுருக்கும், தர்க்கங்கள் ஓடிட்டுருக்கும், சண்டைகள் ஓடிட்டுருக்கும். இதே சதா சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அதே சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் அந்த மனசுக்கு பேர் என்ன அப்படின்னா செத்த மனசு. அந்த மனசுக்கு பேர் என்ன? செத்த மனசு. அப்போ அந்த மனசில் என்ன வரணும் அப்படின்னா ஆவி வர வேண்டும். அந்த மனசில் என்ன வரணும்? ஆவி வரணும். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 1:23. நீதிமொழிகள் பார்த்தீங்களா? ஆண்டவர் கடிந்து கொள்வார். ஆண்டவர் என்ன செய்வார்? கடிந்து கொள்வார். இப்போ ஆண்டவர் கடிந்து கொள்ளும்போது ஆண்டவர்கிட்ட திரும்பிடுங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது ஆவியை உங்களுக்கு அருளுவேன்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தைகள் வரும்போது உணர்த்தப்பட்டீங்கன்னா பாருங்கள், அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:37. இருதயத்தில் குத்தப்படுகிறார். இருதயத்தில் என்ன பண்ணுறாங்க? குத்தப்படுறாங்க. குத்துனா என்ன வரும்? வலி வருகிறது. ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, ஐயோ நான் இப்படி இருந்துட்டேனே,
என் மனசெல்லாம் மாம்ச சிந்தையாக போயிடுச்சு, நானா இப்படி யோசித்தேன், நானா இப்படி நினைச்சேன், நானா இப்படி பேசுகிறேன், நானா இப்படி செஞ்சேன்னு சொல்லி அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க? திரும்புகிறார்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். திரும்பும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய ஆவியை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஆவியை கொடுக்கும்போது என்ன சிந்தை உருவாகிறது அப்படின்னா, ஆவியின் சிந்தை உருவாகிறது. எடுத்து வாசிங்க, ரோமர் 8:6. ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை எப்படி இருக்கும்? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை என்னது? மரணம். ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே பொறாமை, பகை, கசப்பு, வெறுப்பு, கோபம், சண்டை, விக்கிரகாரம், விபச்சாரம், பில்லிசூனியம் இப்படியே இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா செத்த மனசு. அங்கே ஃபுல்லாக நாற்றம் எடுத்து கிடக்கும், அங்கே ஃபுல்லாக அருவருப்பாக இருக்கும். ஆனால் ஆவியின் சிந்தை வரும்போது அங்கே ஜீவனும் சமாதானமும் உருவாகிறது. பிழைப்பு, அந்த ஆத்மா பிழைச்சிடும். ஆவியின் சிந்தை வரும்போது என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க கேட்குறாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்னதாங்க செய்யணும்? அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீ மனம் திரும்பி பாவம் மன்னிப்பிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை உனக்கும் சந்ததிக்கும் தேவன் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவி வரும்போது தான் நம்ம என்ன பெற முடியும் அப்படின்னா ஜீவனை பெற முடியும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு நமக்குள்ள ஆவியின் சிந்தையை உண்டாகிறதுக்காக தான் இந்த பூமியில் வந்தார். இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தால் எதுக்காக? நமக்குள்ள ஆவியின் சிந்தையை உண்டாக்கணும், நமக்குள்ள ஆவியை கொடுக்க வேண்டும், நம்மளை ஜீவன் பெற செய்ய வேண்டும். அதற்காக தான் இயேசு வந்தார். அப்போ மாம்சத்தின்படி சிந்திக்காதீங்க ஒன்று. ரெண்டாவது, மாம்சத்தின்படி இச்சிக்காதீங்க. ஏங்க மாம்சத்தின்படி இச்சிக்கக்கூடாது? கலாத்தியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரத்திலே வாசிங்க. கலாத்தியர் 5. ரொம்ப கவனமாக கேளுங்க, இது ஒரு லைஃப்ஃபுல் மெசேஜ். கலாத்தியர் 5:17 எடுத்து வாசிங்க. 16:17. பார்த்தீங்களா? மாம்சம் வந்து ஆவிக்கு விரோதமாக இச்சிக்குமா? மாம்சம் வந்து எதுக்கு விரோதமாக இச்சிக்கும்? ஆவிக்கு விரோதமாக. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஜெபம்னு சொல்லி ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். இதுதான் ஆவியின் இச்சை. தேவ சித்தத்தில் நடத்துவார். இச்சைனா என்னன்னா கிரியா ஊக்கி. இச்சைனா என்னது? இச்சைனா ஒரு கிரியைகளை செய்யும்படி உங்களை உந்துருது, அதுதான் இச்சைங்கிறது. புரியுதா? இப்போ ஆவிக்கு இச்சை உண்டு. என்ன இச்சைனா உங்களை ஜெபிக்க வைக்கிறது, வேதம் வாசிக்க வைக்கிறது, துதிக்க வைக்கிறது, உணர்த்துறது, ஏவுறது, இதெல்லாம் ஆவியின் இச்சை. மாம்ச இச்சை என்ன அப்படின்னா உங்களை வந்து அருவருப்பான காரியங்களுக்குள்ள உங்கள் இருதயத்தை கொண்டு போக வைக்கிறது, உங்கள் மனசை கொண்டு போக வைக்கிறது, உங்கள் கண்ணை கெடுக்கிறது, இதெல்லாம் மாமிச இச்சைகள். அப்போ ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்குதா? விரோதமாக இருக்கிறது. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்கிறது? விரோதமாக இருக்கிறது. நீங்கள் ஆவியின்படி நடந்து கொண்டால் 16 வசனம் வாசிங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். எதற்கேற்றபடி நடக்கணும்? ஆவிக்கேற்றபடி. நான் யாரு? கிறிஸ்தவன். எனக்குள்ள யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. அப்ப எனக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. எனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. அப்ப அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு எப்படி நடந்துக்கிட்டாரு? அதிகாலையில் இருட்டோடு எழுச்சி போய் இயேசு என்ன செஞ்சாரு? செபிச்சார். இரவெல்லாம் செபிச்சார். பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தேன் நான். இப்போ இதெல்லாம் நம்ம செய்யும்போது தான் இயேசு நடந்த மாதிரி நடக்க முடியும். எனக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி? அந்த ஆவிக்கேற்றபடி நான் நடந்துக்கிறேனா? நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தால், மாம்சத்தின்படி விளைத்தால் சாவீர்கள், ஆவிக்கேற்றபடி ஆவியினாலே நீங்கள் சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்யணும்? அழிக்கணும். பொறாமையை அழிக்கணும். பொறாமையை அழிக்கணும்னா என்னங்க செய்யணும்? ரோமர் 5:8 எடுத்து வாசிங்க. ரோமர் 5:8. ரோமர் 5:5 வாசிங்க. சாரி, ரோமர் 5:5. அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, அந்த அன்பு நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால நம்ம இருதயத்தில் என்ன ஊற்றப்படுது? அன்பு ஊற்றப்படுதுங்க. அன்பு ஊற்றப்படுது.
இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கை அப்பாற்பட்டத்தில் கர்த்தர் செய்கிறார். எப்படிங்க நம்ம இருதயத்தில் அன்பு வருதுன்னா ஆவியினால் கொடுக்குறாரு. இது வரைக்கும் பரிசுத்த ஆவியை பெறலை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு தேவசமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல விசுவாசத்தோட வாஞ்சையோடு தேவசமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, எனக்கு தெரியாதுங்க, நான் சபைக்கு வரேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, நான் வந்து பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், காணிக்கை கொடுப்பேன், சபைக்கு ஏறுவேன், போவேங்க அப்படின்னு இருந்தாலாம் என்ன செய்ய முடியாது? இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. மாம்சத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா என்னது? கண்டிப்பாக நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின ஏவுதலின்படியே வெவ்வேறு பாஷை பேசத் தொடங்கினார்கள். நீங்கள் வாசிங்கம்மா. அவங்க பைபிள் அப்படி இருக்குது, நம்ம பைபிள் எப்படின்னு பாருங்க. தந்தருளின இது ஒரு மொழிபெயர்ப்பு. அவங்க வச்சிருக்கிறது ஏவுனபடியே, அது ஒரு மொழிபெயர்ப்பு. அப்போ பாருங்க, ஆவியானவர் தான் உங்களுக்கு வந்து தருகிறார். எதை தராரு? அந்நிய பாஷையை தராரு. அந்நிய பாஷையை ஆவியை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து, அந்நிய பாஷையை கொடுத்து ஏவுகிறார் உங்களை. ஏங்க அப்படி ஏவுறாரு? 11வது வசனம் வாசிங்க. தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறவங்க என்னத்தை பேசுறாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. அந்த தேவனுடைய மகத்துவத்தை தான் வேதமாக வேதம் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மகத்துவம் என்னது? வேதம் தான். தேவனுடைய மகத்துவத்தை எழுதி கொடுத்தே நீங்கள் அந்நிய காரியமாக எண்ணினீர்கள். ஆண்டவர் எதை சொல்றாரு? தேவனுடைய மகத்துவங்கிறது வேதம். நீ பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பெற்றா தான் நீ எவ்வளவுதான் மூல அறிவில் வசனம் உனக்கு தெரிஞ்சாலும் அதன்படி நீ வாழ முடியாது. ஏன்னா இந்த மாம்சம் விடாது. பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காரு, அது உன்னை விடாது, அது உன்னை பாடாப்படுத்தும். 4 காரியம் இருக்குது. ஒன்று என்னது? மாமிச சிந்தை, 2வது மாமிச பேச்சு, 3வது மாமிச கிரியை, 4வது மாமிச இச்சை. இந்த 4 எப்போ எப்படி எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியாது. இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் அலாட்டாக இருக்கணும்னா ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் கட்டாயமாக. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இருதயம் என்னவா இருக்கணும்? இருதயம் என்னவா இருக்கணும்? அன்புனால நிறைந்திருக்க வேண்டும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். இதான் ஆவியின்படி நடக்கிறதுனா பாருங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், ஆண்டவர் மகிமையுண்டாகட்டும். எபிரேயர் 6:1 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 6:1 நான் முடிச்சிடறேன். 2 நிமிஷத்தில் முடிச்சு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். செத்த கிரியைகள் இது போதுமா? விடுங்க. செத்த கிரியைகள் அதுதான் மாம்சத்தின் கிரியைகள், அதான் சரீரத்தின் செய்கைகள். அந்த செத்த கிரியை ஆவியினால தான் நீங்கள் நிற்க முடியும். ஆவியின்படி நடந்து கொண்டால் சரீரத்தின் செய்கையை அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆவியின்படி நடக்கணும். முதலாவது ஆவி என்பது அந்நிய பாஷைன்னு பார்த்தோம். 2வது ஆவி என்பது அன்பு. 3வது ஆவினா என்னன்னு பாருங்க. அங்கே ரோமர் 8:14 வாசிங்க. ரோமர் 8:14. வாசிங்க. ஆமென். புத்திர சிவிகாரத்தின் ஆவி. என்ன ஆவி? புத்திர சிவிகாரத்தின் ஆவி. இந்த ஆவியினால் நீங்கள் நடந்து கொள்ளும்போது நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் மேலே பரிசுத்த ஆவியை கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாழணும் ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியினால இருதயத்தில் சிலுவை அன்பு, கிறிஸ்துவின் அன்புனால நிரப்பப்படுங்க. ஆவியினால பிதாவை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆவியின்படி நடப்பீங்க. மாமிச சிந்தை, மாமிச பேச்சு,
மாமிச கிரியை, மாமிச இச்சை, இதை நாளையும் அழிச்சு ஒழிச்சு கட்டினாதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பீங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரம் கொடுத்தார். அப்பத்தான் ஜீவன் உண்டாகும், அப்பத்தான் பிழைப்பு உண்டாகும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் மரணத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை கைப்பிடிக்க சொல்லுங்க. நீ ஏன் தெரியுமா மறுபடியும் பிறந்தன்னு கேளுங்க. நீ ஏன் மறுபடியும் பிறந்த? மரணத்தை ஜெயிப்பதற்காக. சொல்லுங்க, விஷ் பண்ணுங்க அவங்கள. நீ மரணத்தை ஜெயிக்கிறவன் சொல்லுங்க. நல்லா கையை பிடிச்சி குடிக்க சொல்லுங்க. நீ மரணத்தை ஜெயிக்கிறவன், நீ ஆவியினால பிழைக்கிறவன் சொல்லுங்க. நீ ஆவியினால பிழைக்கிறவன், சரீரத்தின் செய்கை அழிக்கிறவன் நீ தான். உன்னாலதான் முடியும். எந்த மருந்து மாத்திரையால முடியாது, எந்த எம்டி டாக்டராலையும் முடியாது, எம்எஸ் டாக்டராலையும் முடியாதுங்க சரீரத்தின் செய்கை அழிக்க. ஆனால் ஆவியை பெற்றவனால முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, என் மேலே ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவராக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. மாம்ச சிந்தை எனக்கு வேண்டாம். என்னதான் நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். மூளை அறிவில் எனக்கு ஹோல் பைபிள் தெரியும், எனக்கு பேதுருவா எனக்கு தெரியும், எனக்கு யோவானா எனக்கு தெரியும், எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், எனக்கு இந்த பாஸ்டர் தெரியும். உனக்கு எந்த பாஸ்டர் தெரிஞ்சும் உன்னால் மாம்ச சிந்தையை மேற்கொள்ள முடியாது. எந்த ஊழியக்காரங்களும் மாம்ச சிந்தையை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு மாம்ச சிந்தையை மேற்கொள்ள உதவி செய்கிற ஒருவர் ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தகப்பன். நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா மாம்ச சிந்தை உங்களை விட்டு போயிடும். கிறிஸ்து இயேசுவின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா மாமிச பேச்சு உங்களை விட்டு போயிடும். கிறிஸ்து இயேசுவின் ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் உங்களை விட்டு போயிடும். அப்படியே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, இப்படி ஆவியினாலே என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் பரிசுத்த ஆவியை அனல் மூட்டணும்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் ஆவியை பெற்றுறாதுவங்க, ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னவர். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. பரிசுத்த ஆவியினாலே என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள்னு வேற சொல்லுது. ஆவியில் நிறைந்து வாழ்கிறவனுக்கு பேர் தான்